மதுக்கடைகளை 2023ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை மூடியது. தற்போது மொத்தத்தில் தமிழ்நாடு மாநில வணிகக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்கள் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போது வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற போது இதையே வலியுறுத்தி நான் நடைபயணம் மேற்கொண்டவன். எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிர்வாகக் குழுவின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு பிறகு ஜூன் 27ஆம் தேதி வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று கழகத்தின் 32வது பொதுக்குழுவை சென்னையிலே நடத்துவதென்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய வார பத்திரிகை சங்குலி தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆயிற்று. அந்த 30ஆம் ஆண்டு நிறைவு விழாவை வருகிற ஜூலை 17ஆம் நாள் சென்னையில் நடத்துவதென்றும் இந்த நிர்வாக குழுவிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். The Chennai Silks in Mega Summer Sale.